விசிக வெளியேறினால் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியை இழக்கும்ன்ற மாதிரியான உங்க கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா வந்து பாமக வந்து திமுகவை நோக்கி வர விரும்புது, ராமதாஸ் வர விரும்புறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா திமுகவோட ப்ரெஃபரன்ஸ் பாமகவா இருக்கிற பட்சத்தில் ஏற்கனவே விசிக வந்து பாமக, பாஜக இருக்கிற கூட்டணியில் வந்து நாங்கள் பயணிக்க மாட்டோம்னு ஒரு முடிவோட வச்சிருக்கீங்க. ஸோ அது எதை நோக்கி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? திமுக உங்களை கைவிட்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை கையை பிடிச்சி இருக்கமா வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டார். வெளியில் அரசியல் புரசலாக சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பாமக ஏதோ இந்த கூட்டணிக்கு வரப்போகுது என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். நாங்கள் கேட்ட மூடிட்டோம், நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இல்லை சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். நீ அதையும் பாருங்கள், வதந்தி மட்டுமல்ல, நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம், எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்லுகிறார். இன்னொன்று, அவர் தான் எங்கள் கையை பிடிச்சி தூக்கணும் என்றோ, இல்லை நாங்கள் தான் அவரை பிடிச்சிக்கிட்டு நடக்கணும் என்றோ நிகழ்காலத்தில் இல்லை. சரிங்களா? அவர்களுக்கு அவர்களுடைய வலிமை, எங்களை பொறுத்தவரை எங்கள் வலிமை, அவர்களை பொறுத்தவரை அவருடைய வலிமை. ஆனால் எங்கள் இருவரும் சேர்ந்தால்தான் மக்களுக்கு வலிமை. அதே மதச்சாரின்மை அப்படின்னு நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம், பேரணி நடத்த போகிறோம். உங்களுக்கு புரியுதா? பேரணிக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்க வர்றாங்க, வரப்போகிறாங்க. நீ முன்ன பொறுத்து இருந்து பாருங்கள். இப்போ வருகின்ற இன்னும் ஒரு 2 நாட்களில் எங்கள் தலைவர் வந்து இதில் கடலூர்லேயே வந்து ஒரு மாபெரும் ஒரு அங்கீகார மாநாடு வர நடத்துகிறார். அதனால் வந்து தேர்தலுக்காகவே இல்லை. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா தேர்தலுக்காக நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. தேர்தலுக்காக நடக்கிறது உண்மை என்றால் நமக்குள்ளே பேசுவோம். அந்த முறை நடத்தணும்ல, ஏன் 6 சீட்டை வாங்கிட்டு போனோம்?